வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்பாட்லைட்ல யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றம் தவிர திரைப்படத்தோட டீம் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். அண்ட் ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் குற்றம் தவிர படத்துக்காக. ஸோ ஹீரோ சார் உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சொல்லுங்க, குற்றம் தவிரில் உங்களோட கதாபாத்திரம் எப்படி இருக்கும்? இந்த படத்தில் எனக்கு எல்லாமே ஒரு காம்போ என்னென்னா ஆக்ஷன் இருக்கும். எனக்கு எப்பவுமே ஆக்ஷனாக ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஆக்ஷன் இருக்கும், அப்புறம் சென்டிமெண்ட் இருக்குது, எமோஷன் இருக்குது, அப்புறம் வந்து லவ் இருக்குது. ஓகே, எல்லாம் கலந்த ஒரு நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ். மெயின் வந்து சோஷியல் மெசேஜ். ஒரு பெரிய ஸ்கேமை பற்றி தான் இந்த படத்தில் வந்து டைரக்டர் சார் கஜேந்திரன் சார் வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை ஸ்கேமை பற்றி அது ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா எனக்கு ஆக்ஷன் ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ இதுக்காக கிளாஸ் ஏதாவது போனீங்களா? ஏன்னா ஆக்ஷன் பயங்கரமாக பிடிச்சி உதவுறீங்க. இல்லை, பேசிக்கலி வந்து நேஷ்னல் அத்லட், அதனால் வந்து இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். வந்து மாஸ்டர் பாண்டியன் மாஸ்டர் அவர் தான் என்னோட குரு. எனக்கு இந்த கத்தி சுற்றுறது, சிலம்பம் எல்லாமே மாஸ்டர். இதெல்லாம் பண்ணுவீங்க? நம்ம ப்ராப்பராக கற்றுக்கிட்டேன். அது போக ராஜாலி மாஸ்டர்னு சொல்லி அவர் இன்னொரு மாஸ்டர் இருக்காரு. அவரும் எனக்கு இன்னொரு குரு மாதிரி. அவர்கிட்ட வந்து குங்ஃபூ, தாய்ச்சி, அனிமல் ஃபைட்டு இதெல்லாம் நிறைய கராத்தே எல்லாமே அது கற்றுக்கிட்டேன். பல கலைகளை கற்று வச்சுட்டு இருக்கீங்க வேலை. ஓகே, சூப்பர். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் ஹீரோயின், அண்ட் வந்து உங்கள் பேர், அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும்? என்னோட பேர் ஆராத்யா. ஓகே, நான் இதுக்கு முன்னாடி மதிமாறன் சொல்லிட்டு அமேசான் ப்ரைமில் இருக்குது. தேட்டர் வந்துட்டு இப்போ அமேசான் ப்ரைமில் இருக்குது. அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு டைட்டில் கார்டு மாதிரி. ஃபஸ்ட்டு நான் பண்ண ப்ராஜெக்டில் ரிலீஸ் ஆன ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு. அதை தவிர்த்து இப்போது காந்தி கண்ணாடியில் அர்ச்சனா அம்மாவுக்கு வந்து எங்கள் வெர்ஷனாக பண்ணியிருப்பேன். அது தவிர்த்து இன்னும் சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். இதில் வந்து குற்றம் தவிர ரிலீஸ் ஆகிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா லைக் இதில் வந்து நான் ப்ரீவியஸாக பண்ண ப்ராஜெக்ட்ஸில் இல்லாமல் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் எலிமெண்ட். ஆஸ் அன் ஆர்டிஸ்ட்டாக எனக்கு பார்க்கும்போது லைக் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் கொடுக்கணும். அதுதான் எனக்கு பிடிக்கும். லைக் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஓவர் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதில் வந்து ஆக்டிங்காகவுமே சரி, கேரக்டராகவுமே, லுக்காகவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் இருந்துச்சு டேரக்டர் சார் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. ஸோ ஆடிஷன் வச்சாங்க. ஸோ பண்ணேன். டேரக்டர் சார் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே, பேசிக்காகவே வந்து தமிழ் நல்லா பேசுகிறீங்க. ஸோ தமிழ் பேசுகிற ஹீரோயின்ஸ்க்குலாம் வந்து நம்ம தமிழ் துறையில் எந்த மாதிரி வரவேற்பு இருக்குது? அட்வான்டேஜஸ் என்னென்ன? அட்வான்டேஜஸ் ஆக்சுவலாக என்னென்னா, நான் சில டேரக்டர்ஸ் வந்து சொல்கிறது லைக் மீடியா மூலியமாக கேள்விப்படுறேன். லைக் தமிழ் பொண்ணுங்க இல்லை, தமிழ் பொண்ணுங்களுக்கு அவ்வளோ வரவேற்பு இல்லைன்னு. ஆமாம், நானும் அதுதான் பார்க்குறேன். சிலவங்க கேட்குறாங்களே, அதுக்கும் தமிழ் பொண்ணுங்க இருக்கும். ஆனால் என்னன்னு தெரில, ஏதோ ஒரு வகையில் தமிழ் பெண்கள் வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, அது என்ன ரீசன் நினைக்கிறீங்க? ஸோ நீங்கள் தமிழ் கேர்ள், லைக் எதனால் வந்து நிறைய தமிழ் ஹீரோயின்ஸ் வரலை தமிழ் துறைக்கு அப்படின்னு? இப்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மேபி சைல்டிஷாக இருக்கலாம், மேபி இது யோசிக்க வைக்கக்கூடியதாக கூட இருக்கலாம். மேபி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போது லைக் நார்மலாக நமக்கு இந்தியன் சாக்லேட் அப்படின்னா அதோட மவுஸ் எப்படி, இல்லை வந்து ஃபாரின் சாக்லேட் மேபி அந்த மாதிரி நம்ம கூடவே இருக்கவங்களுக்கு நம்மளோட அந்த மாதிரியாக இருக்கலாம். இப்போ நம்ம பெண்கள்லே ஓகே, ஏன் டஸ்கியாக இருக்கவங்களும் நல்ல டேலண்டடாக இருக்காங்க, எல்லாருமே கலையாக இருக்காங்க. கேரக்டருக்கு தகுந்த மாதிரி போனாலே நமக்கு வந்து நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. லைக் என்னென்னா, இங்கே ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குது, ஒரு ஹீரோயின்னா இப்படித்தான் இருக்கணும்னு. அது பிரேக் பண்ணி இப்போ பல ஆர்டிஸ்ட் வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இன்னும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து, மலையாளம் இண்டஸ்ட்ரி வந்து எனக்கு தெரிஞ்சு அப்படி பார்க்குறதா எனக்கு தெரியல. ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரி இன்னும் வந்து ஹீரோயின்னா ஸ்டீரியோ டைப் இருக்குது, இப்படி தான் இருக்கணும், அவள் வந்து இவ்வளோ ஹைட் இருக்கணும் இப்படி. ஆனால் கேரக்டர் சில டேரக்டர்ஸ் நான் உண்மையாலுமே அப்ரிஷியேட் பண்ணுறேன். கேரக்டர்ஸ் தகுந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஆனால் பல பேர் இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை. அதுதான். ஓகே, சூப்பர். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு ஹீரோ அப்படின்னும் போது அந்த ஹீரோவுக்கு இந்த கதைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹீரோயின், அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியும் லைக் எல்லா ஒரு விஷயத்துக்குமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கிற மாதிரி ஹீரோயின் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்களை எப்படி அப்ரோச் பண்ணாங்க? அந்த ஆடிஷன் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்களேன். ஆடிஷன் எப்படி இருந்துச்சுன்னா, லைக் சார், ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார் இஸ் டோட்டலி ஃப்ரம் பெங்களூர். ஸோ அவங்களுக்கு வந்து தமிழ் பற்றி ஐடியா இல்லை. ஆனால் சார் வந்து ஒன் ஆஃப் மை ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துட்டு
ஓகே அவங்க தான் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க, இவங்கள ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி. அப்போ தான் ஆடிஷன் பண்ணாங்க. அவங்க என்னென்னா மெயின் இது என்ன இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு வந்து இது வந்து கமர்ஷியலாக இருக்குது, கொஞ்சம் கிளாமாக ஒரு சாங் இருக்குது. இப்போ ஓகே, எனக்கும் வந்து அது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு ஆசை. அப்படி தான் இந்த ராவே ராவே பங்கனபலி அமைஞ்சிருந்துச்சு. லைக் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அது இப்போ வந்து கொஞ்சம் பூம் ஆகுது. லைக் எப்படி வந்து ரஞ்சிதமே அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய பட்ஜெட் ப்ராஜெக்டில் எப்படி அந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டோ, அந்த மாதிரி குற்றம் தவறில் எங்களோட காம்பேக்டான ஒரு இதில் இந்த மாதிரி ஒரு. ஓகே சூப்பர். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் சார், அண்ட் ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சார் உங்களை எப்படி அப்ரோச் பண்ணாங்க, அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? இது வந்து சொல்லவே முடியாது, ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே வந்து ஒரு டேரக்டர் ப்ரொடியூசர் இப்போ என்ன ஹீரோ வச்சு பண்ணுறதே பெரிய விஷயம் தான். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். அப்படி பெங்களூர்லேருந்து டேரக்டர் கஜேந்திர சார் தான் ஃபஸ்ட்டு என்ன அப்ரோச் பண்ணாங்க. நான் நம்பலை. நிறைய பேர் கதை சொல்லிட்டு போவாங்க, அப்புறம் வரமாட்டாங்க. நான் அதை மாதிரி நினச்சிக்கிட்டேன். திடீர்னு பாண்டு சார் ப்ரொடியூசர் சாரோட வந்தாங்க. வந்து அட்வான்ஸ் தான் எனக்கு அப்பவும் நம்ப முடியல என்னால். ஓகே, ஏன்னா அது இவ்வளோ பெரிய பட்ஜெட் நம்ம ஹீரோவா, கதையும் கேட்டால் மாசாக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் சொன்னேன் சார் நல்லா இருக்க, பெரிய ஹீரோ வச்சு போகலாமே. இல்லை சார் நீங்கள் வாங்க, நம்பி வாங்க, நீங்கள் ஆக்ஷன் நல்லா பண்ணுவீங்க, நான் அட்டு பார்த்துருக்கேன், நீங்கள் வாங்க சொல்ல. அதனால் ப்ரொடியூசர் பயங்கர சப்போர்ட் நம்மளுக்கு. ஓகே, ஏன்னா பணம் போடுறவங்க அவங்க வந்து ஒத்துக்கணும், நான் பணம் போகிறேன் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் தான் கேட்பாங்க. ஆனால் ப்ரொடியூசர் சார் வந்து அதை பெருசாக எடுத்துக்காமல் எனக்கு வாய்ப்பு கொடுத்து ரொம்ப பெரிய விஷயம். சூப்பர். இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப அழகாக உங்கள் டைமை கொடுத்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. ஒன்ஸ் அகெயின் வந்து படத்துக்காக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். நன்றி. ஹாய் சார். ஹாய் சார், வணக்கம். 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே. அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் குற்றம் தவிர் படத்துக்காக. ஸோ சார் உங்களை இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தில் உங்களோட கதாபாத்திரம் எப்படி இருக்கும்? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் தவிர் இதில் நான் ஆஸ் யூஷுவல் போலீஸ் கேரக்டர் தான். ஏன்னா நான் கிட்டத்தட்ட கேப்டன் அவர்களால் ரமணா திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி ஆகிய 5 மொழிகள்லையும் கிட்டத்தட்ட ஒரு 287 படம் பண்ணியிருக்கிறேன். இது என்னுடைய 280வது படம். ஓகே. எப்படி முதல் படத்தில் நான் போலீஸாக நடித்தேனோ இந்த படத்துலையும் போலீஸாக தான் நடிச்சிருக்கேன். ஆமாம், கிட்டத்தட்ட அந்த 287 படத்தில் ஒரு 240 படம் போலீஸ் தான். ஸோ இதுலேயும் வந்து திரு கஜேந்திரா இயக்குனர் அவர்கள் ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, ப்ரொடியூசர் வந்து தமிழ்நாடு பட் செட்டில் இன் பெங்களூர் மிஸ்டர் பாண்டுரங்கன், நீங்கள் அந்த படத்தில் ஒரு கேரக்டர் போலீஸ் கேரக்டர் பண்ணுறீங்களா? ஸோ நிச்சயமாக பண்ணுறோம். ஏன்னா நமக்கு அந்த போலீஸ் கேரக்டர் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா வந்துட்டு அதில் வந்து நடிக்கணுங்கிறது ஜாஸ்தி வேலை இருக்கு. அது வந்து என்னன்னா அந்த உருவம், அந்த குரல், அந்த மிரட்டல் அது இருந்தாலே அந்த போலீஸ் கேரக்டர் நம்ம ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணுவாங்க, கலவரம் வந்தால் கமிஷனருக்கு போன பண்ணுறாங்களா இல்லையாப்பா, உனக்கு போன பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து போலீஸாகவே தான் இருக்கிறோம். நிறைய வந்து அவங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்களே நம்மளை வந்து டிபார்ட்மெண்ட்டாகவே நினச்சிக்கிட்டாங்க. ஸோ இந்த படத்துலையும் அதே மாதிரி வந்து போலீஸ் கதாபாத்திரம். ஓகே, சூப்பர். அண்ட் சார் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பேர். ஸோ இந்த படத்தை நீங்கள் அறிமுகமாயிருக்கீங்க கரெக்டாக. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் மூவி. ஓகே. ஸ்டார்டிங் பண்ணும்போது கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது. மாமா மீட்டை ட்ரெயின் பண்ணி நல்லபடியாக பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு குடும்ப படம். குடும்ப படம். அவங்களோட பொண்ணு நடிச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய மருமகன் விக்கி சாரு, சுரேஷ் சாரு, அப்புறம் பேத்தி சைந்தவி, பாண்டுரங்கன் சாரு, அவர் வந்து நடிச்சுக்கும் செஞ்சிருக்கிறாரு, பாடலும் எழுதியிருக்கிறாரு. ஸோ இது ஒரு அதாவது குடும்ப படம். ஆமாம், இந்த குடும்ப படத்தில் நாங்களும் குடும்பமாக இணைந்து, நான், ஆனந்த் பாபு சாரு, பர்த்திவரன் சரவணன் சாரு, சென்ராயன் சாரு, பெங்களூர் காமராஜ் சாரு, நிறைய நடிகர்கள் இந்த குடும்பத்தோடு இணைந்து ஒரு நல்ல படத்தை வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, சூப்பர். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் இந்த படத்தில்? ஹீரோ ஃப்ரெண்ட் கேரக்டர். ஓகே. ஸோ இது உங்களோட முதல் படம் இல்லையா? ஸோ எப்படி இது ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃப்ரேம் முன்னாடி நிற்கிறப்போ? கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நர்வஸாக இருந்தது. ஓகே. போக போக பழகிட்டோம். ஓகே. அண்ட் உங்களோட மகள் நடிச்சிருக்காங்க. ஹாய் சைந்தவி. உங்கள் பேர் ஃபுல் நேம்? சாய் சைந்தவி டி. சாய் சைந்தவி. ஓகே. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹாப்பியாக இருக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும்? எப்படி துருதுருவா இருக்குமா? சென்டிமெண்டா இருக்கும். எப்படி இருக்கும்? எப்படி சென்டிமெண்டா இருக்குமா, போல்டா இருக்குமா, துருதுருவா இருக்குமா?
Sentiment. சென்டிமெண்டா ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறீங்க இல்லையா ஸோ அது எப்படி இருந்தது உங்களுக்கு நடிக்கிறது எப்படி ஈஸியா இருந்ததா இல்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா ஈஸியா இருந்தது. ஈஸியா இருந்துச்சு ஸோ இதை வந்து நீங்க அழுகிற மாதிரிலாம் நடிச்சிருக்கீங்களாமே ஸோ அது எப்படி உண்மையாவே அழுதீங்களா இல்ல சும்மா நடிச்சீங்களா சும்மா நடிச்சேன். சும்மா நடிச்சீங்களா ஸோ எத்தனை டேக் போச்சு அது எத்தனை டேக் போச்சு சிங்கிள் டேக். சிங்கிள் டேக். சிங்கிள் டேக்ல பண்ணிட்டீங்களா ஓகே அண்ட் டேடியும் நடிச்சிருக்காரு ஸோ அதையும் நீங்க பார்த்திருப்பீங்க ஷூட்டிங் ஸ்பாட்லாம் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு சூப்பரா ஹாப்பியா இருந்துச்சு. இருந்துச்சு ஸோ ரொம்ப அழகா வந்து உங்களோட டைமை கொடுத்து எங்ககிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் ஒன்ஸ் அகைன் வந்து குற்றம் தவிர படத்துக்காக வாழ்த்துக்கள் நன்றி 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 வணக்கம் மாணவில் நேயர்களுக்கு நன்றி. ஹாய் சார் வணக்கம் ஹாய் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப அழகாக இருக்குங்க கடவுள் புண்ணியத்தில் சூப்பராக இருக்கும். ஓகே சூப்பர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வாழ்த்துக்கள் குற்றம் தவிர படத்துக்காக ஸோ சார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் Please. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார் ஸோ இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் வந்து இந்த படத்தில் ஒரு பாடலும் எழுதிருக்கீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் அது இது ஒரு கானா சாங் மாதிரி. ஓகே அது நான் ஒரு 30 வருஷமா அது என் மைண்டில் பாடினே இருப்பேன். நான் 30 இயர்ஸா 30 இயர்ஸாக பாடினேன். ஓகே ஸோ இந்த படத்தில் நான் எழுதணுன்ட்டு ஸ்ரீகாந்த் தேவுக்கு நான் பாடி காமிச்சேன். அவர் கண்டிப்பாக இந்த பாட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எழுதி கொடுக்கணும் இப்போ எழுதி கொடுத்தேன். தேவா சார் பாடியிருக்காரு ஓகே இந்த சாங்கை. தேவா சார் பாடியிருக்காரு. ஓகே அந்த சூப்பர் சாங்குக்கு நான் ஒரு டான்ஸும் ஆடியிருக்கேன். நானும் ஸ்ரீகாந்த் தேவாவும் ஆடியிருக்கோம். வாவ் நைஸ் ஓகே நாங்க ஈகரா வெயிட் பண்றோம் தியேட்டர்ல பாக்குறதுக்காக ஆளினாலுங்க சாரை பொறுத்தவரைக்கும் வந்து ஆளினால் எல்லாமே வந்து சார் வந்து நல்ல ப்ரொடக்ஷன் நல்ல டைரக்ஷன் கதை திரைக்கதை வசனம் எல்லாமே சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு மனுஷன். ஓகே சூப்பர் அண்ட் நீங்க சொல்லுங்க அண்ணா குற்றம் தவிரல நீங்க ஒரு படங்கள் பண்ணியிருக்கீங்க அதுல எல்லாமே உங்களோட கேரக்டர் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இந்த படத்துல உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் இதில் வந்து இப்போ என் கேரக்டர் பேருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேர் தான். என் கேரக்டர் பேரே வந்து பித்தளை. பித்தளை ஆமாம். ஓகே இந்த பித்தளை என்னென்ன பண்ணுவான் பித்தளை என்னென்ன பண்ணும் இந்த அதில் வந்து இப்போ என் கேரக்டர் வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு வில்லன் கலந்த ஒரு சீரியஸ் கலந்த ஒரு ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காரு டேரக்டர் சார். ஓகே உண்மையிலே வந்து ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. நல்லா என்னுடைய ரோல்லாம் இப்போ தான் நேதா சார்லாம் படம் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு சொன்னாங்க நான் நல்லா நடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. படம் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. ஓகே உண்மையிலே வந்து இப்போ இது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ சில படங்கள்லாம் வந்துக்கிட்டு சில பிரிண்ட் தான் சில இது தான் கிடைக்கும். இப்போ இந்த படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஓப்பனிங்கே வந்து ஒரு 200 தேட்டர் கிடச்சிருக்கு. நைஸ் ஆமாம் அது உண்மையிலே நல்லா இருக்குது. ஏன்னா இப்போ இதெல்லாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. அதனால் நம்ம படம் வந்து நல்லா வந்திருக்கு. அது முழுக்க முழுக்க வந்து பாண்டுரங்கன் சார் தான் எல்லாமே சார் தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே சூப்பர் சூப்பர் சார் ஓகே ஹாய் குட்டி ஹாய் உங்க பேர் என்ன சாய் சைதவி ஆக்சுவலி இவங்க உங்களோட பேத்தி அம்மா தானே சார் ஓகே அவங்களுக்கு வந்து ஆக்ட் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா ஓகே தாத்தா சொன்னாருன்னு நடிக்க வந்தீங்களா இல்லை உங்களுக்கே விருப்பம் இருந்துச்சா இல்லை அங்கே ஸ்பாட்டில் வந்து இவங்க தான் தாத்தாவுக்கு சொல்லி கொடுத்தாங்க சில ஆக்டிங். ஆமாம் அதான் உண்மை. வாவ் சூப்பர் ஓகே உங்களோட கேரக்டர் வந்து இந்த படத்தில் எப்படி இருக்கும் எப்படி சேலஞ்சிங்காக இருந்துச்சு ஈஸியாக இருந்துச்சா ஓகே சார் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எழுதுனீங்க இல்லையா அந்த பாடல் வந்து எங்களுக்காக ஒரு 2 லைன் பாடி காட்டுங்க பொடு ஆன அடிய போல அதிரசங்கள் ஆயிரும் ஓட்ட ஓடிய போல ஓட்டடிகள் ஆயிரும் திக்கும் போல பாலத்தா பழம் குடிதிராட்சி ஆயிரும் வாயில பாலத்தா பழம் வெத்தலை பாக்கு ஆயிரும் அத்தனையும் நான் மறந்தேன்டா என் சால விநாயகருக்கு சப்பானி பிள்ளையாருக்கு எருக்கம்பூவை நான் மறந்தேன்டா பொடு வந்தானன்னா வந்தானோ வந்தா ஜன்னா குந்தா அள்ளி குடுறா சந்தோனோ சந்தோஷமா பூச்சி கொள்ளுங்கோ அட அபியோரே சபியோரே சபில் இருக்கும் வாலி வர்ற எண்ணில் இறந்தவரை இலக்கணம் படித்தவரை தாடி மீச வள பேரம் பேத்தி எடுத்தவரை சதுர வெட்டு ஆனவன் அரியா சிறுவனானுங்க அட அரியா சிறுவனானுங்க எங்கட வந்த மந்தி தலைக்கு மேலே ஓடுது பார் பவர் கிளாஸு தந்தி அதுக்கு என்ன பவர் மச்சான் என்ன ஒரு அவரு இடியப்போ ஒரு சவரு இடத்த விட்டு நவரு அது சாலங்கடி மெட்டு தானுங்கோ கிளேடி சென்றாயம் பைசா கோரு மெட்டு தானுங்கோ பாண்டுரங்க மெட்டு தானுங்க. இது வந்து இப்போ லோ வாய்ஸில் பாடியிருக்காரு. எஸ் பட் இது நீங்கள் இதே தேட்டர் இருக்காது மைக் என்ன அடி பிரிச்சிருப்பாப்ல சவுண்ட் அப்படியே வாய்ஸ் சரியான. அண்ணா நீங்க உங்களோட கேரக்டர் பத்தி சொன்னீங்க இல்லையா ஸோ உங்களை வந்து எப்படி அப்ரோச் பண்ணாங்க அந்த ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு அதை பத்தி சொல்லுங்க. இல்லை ஆக்சுவலாக வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ என்னைய மாதிரி ஆட்கள்லாம் வந்து பெங்களூர்லேயே வந்து நிறைய பேர் என்னைய மாதிரியே இருக்காங்க. ஆனால் அவர் சார் வந்து என்னென்னா
தமிழ் படம் தான் நான் பண்ணணும். ஆனால் சார் வந்து அவர் ஒரு உண்மையான பாலண்டே வந்து பெங்களூர் தான். எஸ். அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். ஆனால் அவர் வந்து தமிழ் மொழி மேலே தமிழ் படங்கள் மேலே பயங்கரமான ஆர்வம். நான் பண்ண ஃபஸ்ட்டு படம் வந்து தமிழ் படம் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இங்கே ஹோட்டலில் ரூம் போட்டு வச்சு எல்லா ஆர்டிஸ்ட்டையும் வர வச்சு செலெக்ஷன் பண்ணி கதை இங்கே டிஸ்கஷன் பண்ணி இங்கே ஸ்ரீகாந்த் தேவாசன் ரெக்கார்டிங் பண்ணி சாருக்கு வந்து தமிழ் மேலே பயங்கர ஆர்வம். அதனால் வந்து தமிழ் நடிகர் நிறைய பேர், நான் மட்டும் கிடையாது, நான் மீச ராஜேந்திர ரிஷி சார் தான் ஹீரோ. பிறகு ஹீரோனி வந்து அவங்க வந்து ஆராதினா பார்த்தீங்களா, பேரே இப்போ தன்மாற பாருங்க. இப்போ அவங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் நான் சரி நல்லா இருக்காங்களே, சரி கொஞ்சம் பேசலான்னு பார்த்தா அவங்க என்னோட ஓப்பனிங் டைலாக்கே வந்து என்ன போடா லூசு போடா குரங்கெல்லாம்னு சொல்கிறாங்க. ஆமாம். ஓகே. ஐயோ என்னடா அந்த பிள்ளை இப்படிலாம் பேசுன்னு பயங்கரமாகி போச்சு. எந்த ஊர்மா நீ? நான் நினச்சேன் அந்த பிள்ளை இப்போ வந்து ஹீரோனியெல்லாம் கர்நாடகாலேருந்து வருவாங்க, கேரளாவிலேருந்து வருவாங்க, ஹிந்தியெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தா நீ எந்த ஊருமானு கேட்டேன். பார்த்தா பாண்டிச்சேரி. ஆத்தாடி பாண்டிச்சேரியா? ஐயோ என்னம்மா அப்பா பாண்டிச்சேரியா, சூப்பர் அம்மா, என்னம்மா அதான் வாங்கி கொடுப்போம் அப்படின்னா. நான் சாரி அண்ணா, எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாதுண்ணா, நீங்கள் பாண்டிச்சேரிக்கு வாங்கண்ணா, நான் உங்களுக்கு நான் பெரிய ட்ரீட்டே வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதை வெயிட்டிங்க, அவங்களுக்காண்டி வெயிட்டிங்க. ஆனால் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஹீரோனி காம்பினேஷன் வந்து மிக பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. படம் மிகப்பெரிய வெற்றி படங்க. அது மட்டும் சார் வந்து அவரோட லட்சியமாக இருக்க அவர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக சார் இந்த படம் அழகாக வந்திருக்கு. இந்த படம் வந்து நல்லபடியாக ரிலீஸ் ஆகி ஓடி ஹிட் ஆகி நான் எல்லா படமும் தமிழ் படமாகவே எடுக்கணும், அவருடைய லட்சியமே வந்து 100 படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு சார். ஓகே, நைஸ். ரொம்பவே அழகாக வந்து இவ்வளோ நேரம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் வந்து குற்றம் தவிர படத்துக்காக வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ. என்ன நேர்களே, இன்னைக்கு ஷோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக போயிருக்கோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பை ஃப்ரம் சந்தியா. டாடா.